நான் பூண்ட தேவி கழுவீரி வேதாளி நீ வீறு கொண்ட நெடுங்காடி மாந்தாரி அனல் மாறி நீ மந்திரமேரு மலைவாசி கடை ஊழி உக்ர காளி நீ உச்சி புலிமாட தாயே ஸ்ரீ தாரா நீ ஜ்வாலா அடி நித்திய கல்யாணமானா ஸ்ரீ மாதா உருகாதா உன் ரூபம் ஒன்று வாராதா மகமாயே காளி என்பதோ மாறி என்பதோ நாமமாயிரம் கொண்டாயே ரூபமாயிரம் கொண்ட போதிலும் தாய்மை ஒன்று என வருவாயே காளி என்பதோ மாறி என்பதோ நாமமாயிரம் கொண்டாயே ரூபமாயிரம் கொண்ட போதிலும் தாய்மை ஒன்று என வருவாயே चंडा चामुंडा अडि ज्ञान स्कंद गुरुमाता गंडा कूष्मांडा वळि रूपमान चंद्रकंडा त्रिनेत्री कालरात्रि नी असयु श्रीशैल पुत्री मधुवंती मातंगी अडि ब्रह्म कपालिनी वंची नवदुर्गा सुभद्रा अडि अर्धनारी एनुम रुद्रा पिंगलये पुंसिलये नी எழுந்து வர வேணும் மாயே காளி என்பதோ மாறி என்பதோ நாமமாயிரம் கொண்டாயே ரூபமாயிரம் கொண்ட போதிலும் தாய்மை ஒன்று என வருவாயே காளி என்பதோ மாறி என்பதோ நாமமாயிரம் கொண்டாயே ரூபமாயிரம் கொண்ட போதிலும் தாய்மை ஒன்று என வருவாயே தாயே தாயே அந்தரம் சிவசுந்தரனும் தின போற்றிடும் அடிகளே அம்பிகையே ஜெகதாம்பிகையே உன் அருள்மழை தந்தருளே ஆத்தா நீயோ பேரழகு ஆடி வரும் பாம்பழகு சூலம் கொண்ட கையழகு சூடிக்கொண்ட பூவழகு ஆடி மாசம் வந்து விட்டா அம்மன் கோயில் பேரழகு தேரு ஓடும் வீதி எல்லாம் தோரணங்கள் தான் அழகு காப்பு கட்டும் பக்தர் அழகு காக்கும் முந்தன் கருணை அழகு வெள்ளி செவ்வாய் விரதம் அழகு அள்ளி கொடுக்கும் கையும் அழகு அத்தனை அழகையும் குத்தகை கொண்ட தாயே உன் அவயம் கண்டால் அகமே உருகுது தாயே அந்தரம் சிவசுந்தரனும் தின போற்றிடும் அடிகளே அம்பிகையே ஜெகதாம்பிகையே உன் அருள்மழை தந்தருளே அந்தரம் சிவசுந்தரனும் தின போற்றிடும் அடிகளே அம்பிகையே ஜெகதாம்பிகையே உன் அருள்மழை தந்தருளே ஆத்தா நீயோ பேரழகு ஆடி வரும் பாம்பழகு சூலம் கொண்ட கையழகு சூடிக்கொண்ட பூவழகு மாங்காட்டு ஸ்ரீ சக்கரத்தில் தாயே உன் தவமழகு பாளையத்து வேப்பிலையில் மறைந்திருக்கும் மருந்தழகு சமயபுர வீதியிலே சாம்பிராணி புகையழகு வேர்காட்டு புற்றினிலே நாகமணி நீ அழகு உன் அழகை பாடுவதற்கு என்ன தவம் நான் செய்தேன் தாயே தாயே சிவசுந்தரனும் தின போற்றிடும் அடிகளே அம்பிகையே ஜெகதாம்பிகையே உன் அருள்மழை தந்தருளே சந்ததியோ பொன்னழகு சக்தி நீயோ தேரழகு சங்கரி உன் ஆசனமாம் சிங்கமது தான் அழகு அம்பிகையும் கையில் உள்ள செங்கரும்பு
இசையிலே ஆடும் மணி ஓசை அழகு. மணியின் ஓசை கேட்கும் பக்தன் மனதில் உள்ள பக்தி அழகு. கற்பூரத்தின் ஒளியும் அழகு, ஒத்திக்கொள்ளும் கண்ணழகு. அத்தனை அழகையும் குத்தகை கொண்ட தாயே, உனை புத்தியில் வைத்தோம் நிம்மதி வேண்டும் மாயே. அந்தணரும் சிவசுந்தரரும் தினம் போற்றிடும் வடிவழகே, அம்பிகை ஜெகதாம்பிகை உன் அருள்மழை தந்தருளே. அந்தணரும் சிவசுந்தரரும் தினம் போற்றிடும் வடிவழகே, அம்பிகை ஜெகதாம்பிகை உன் அருள்மழை தந்தருளே. ஆத்தா நீயோ பேரழகு, ஆடி வரும் பாம்பழகு. சூலம் கொண்ட கையழகு, சூடிக்கொண்ட பூவழகு. தேவர்களின் போற்றுதலில் தேவி மகாத்மியமழகு. பண்டிதர்கள் ஓதுகின்ற சௌந்தர்யலகரி அழகு. பாமரர்கள் பாடி வரும் மாரியம்மன் தாலாட்டு தமிழழகு. பன்னையர்கள் நாவினிலே அபிராமி அந்தாதி அழகு. அத்தனை அழகையும் கேட்டு உணர்வதற்கே நான் என்ன தவம் செய்தேனோ தாயே. அந்தணரும் சிவசுந்தரரும் தினம் போற்றிடும் வடிவழகே, அம்பிகை ஜெகதாம்பிகை உன் அருள்மழை தந்தருளே. மதரசினி அழகு, மாவிளக்கு தாரழகு. நெஞ்சுருகி போடுகின்ற நெய் விளக்கு பேரழகு. நேர்த்தி கடன் சாத்த வந்த நேசம் எல்லாம் ஓரழகு. பால் கூடங்கள் கொண்டு வந்து ஆடும் பக்தி பரவசமழகு. பூமிதிக்கும் காலழகு, பூவேர் போடும் குலவை அழகு. காணிக்கை போடும் கையழகு, கோரிக்கை என்ன நீயே கேளு. அத்தனை அழகையும் குத்தகை கொண்ட தாயே, நீ சித்தமிறங்கி எங்களை காப்பாய்த்தாயே. அந்தணரும் சிவசுந்தரரும் தினம் போற்றிடும் வடிவழகே, அம்பிகை ஜெகதாம்பிகை உன் அருள்மழை தந்தருளே. அந்தணரும் சிவசுந்தரரும் தினம் போற்றிடும் வடிவழகே, அம்பிகை ஜெகதாம்பிகை உன் அருள்மழை தந்தருளே. தாயே, அம்பிகை ஜெகதாம்பிகை உன் தாயே. அம்பிகை ஜெகதாம்பிகை உன் அருள்மழை தந்தருளே. வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. கண்ணு செவ செவக்க கண்ணம் கத கதக்க, நெத்தி சுடி சுறுசுறுக்க நெருப்பாட மேலாட. கண்ணு செவ செவக்க கண்ணம் கத கதக்க, நெத்தி சுடி சுறுசுறுக்க நெருப்பாட மேலாட. பூச்சூடி பூமால சூட்டிக்கிட்டு, கைலாயம் வர குந்தல் விரிச்சுக்கிட்டு. வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. ஆதியே சூலியே ஆதிபராசக்தியே, ஆதியே சூலியே ஆதிபராசக்தியே. தீச்சட்டி கூட்டங்கள் பொறி பறக்க, திரண்டோடி வாராளே தீ அழைக்க. தீச்சட்டி கூட்டங்கள் பொறி பறக்க, திரண்டோடி வாராளே தீ அழைக்க. வானம் கிடு கிடுங்க, வருணன் நடு நடுங்க, ஜுவாலை ஜோலி ஜொலிக்க, உடுக்க இடி முழங்க. வானம் கிடு கிடுங்க, வருணன் நடு நடுங்க, ஜுவாலை ஜோலி ஜொலிக்க, உடுக்க இடி முழங்க. சிங்கமா அங்கத்தை சிலுத்துக்கிட்டு, ஸ்ரீரங்க பெருமாளை வேண்டிக்கிட்டு. வாராளே வாராளே தீ மிதிக்க, சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க. ஆதியே சூலியே
ஆதிபராசக்தியே மாரியே சூலியே ஆதிபராசக்தியே முளைப்பாரி கூட்டங்கள் முடுக்கிவிட முச்சிறைக்க வாராளே தீ சிரிக்க முளைப்பாரி கூட்டங்கள் முடுக்கிவிட முச்சிறைக்க வாராளே தீ சிரிக்க பட்டு வள வளக்க பொட்டு மீனு மீனுங்க பம்ப சல சலங்க பல்லு நறு நறுங்க பட்டு வள வளக்க பொட்டு மீனு மீனுங்க பம்ப சல சலங்க பல்லு நறு நறுங்க சூலத்தை ஆழமா சுத்திக்கிட்டு ஜோராக நேராக துள்ளிக்கிட்டு வாராளே வாராளே தீ மிதிக்க சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க மாரியே சூலியே ஆதிபராசக்தியே மாரியே சூலியே ஆதிபராசக்தியே கருமாரி அம்மனா அனல் பறக்க கால் கடுக்க வாராளே தனல் மிதிக்க கருமாரி அம்மனா அனல் பறக்க கால் கடுக்க வாராளே தனல் மிதிக்க கைகள் பூஜம் புடைக்க புருவம் கஜம் துடிக்க சடைகள் பரபரக்க பக்தி பரவசத்தில் கைகள் பூஜம் புடைக்க புருவம் கஜம் துடிக்க சடைகள் பரபரக்க பக்தி பரவசத்தில் ஓம் சக்தி கோஷத்தை பாடிக்கிட்டு மகமாயி வேஷத்தில் ஆடிக்கிட்டு இதோ வாராளே வாராளே தீ மிதிக்க சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க மாரியே சூலியே ஆதிபராசக்தியே மாரியே சூலியே ஆதிபராசக்தியே சூளத்தை தூக்கித்தி குழீரங்க சுடத்தை தின்னாலே முறை முறைக்க சூளத்தை தூக்கித்தி குழீரங்க சுடத்தை தின்னாலே முறை முறைக்க வேர்த்து விறுவிறுக்க வேண்டும் வரம் கொடுக்க நெருப்பு கொதி கொதிக்க நின்னு குதி குதிச்சு வேர்த்து விறுவிறுக்க வேண்டும் வரம் கொடுக்க நெருப்பு கொதி கொதிக்க நின்னு குதி குதிச்சு வெட்டோட சத்தத்தில் சிரிச்சுக்கிட்டு கொல்லாத காளியா ஆடிக்கிட்டு வாராளே வாராளே தீ மிதிக்க சாஞ்சாடி விளையாடி பூ மிதிக்க மாரியே சூலியே ஆதிபராசக்தியே மாரியே சூலியே ஆதிபராசக்தியே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வந்தாளே வந்தாளே தீ மிதிச்சு வந்தாளே தந்தாளே வரம் கொடிச்சு வந்தாளே வந்தாளே தீ மிதிச்சு தந்தாளே தந்தாளே வரம் கொடிச்சு அம்மா மனம் குளிர யோகம் வரம் துளிர சக்தி கரம் வருட மங்கள வரம் அருள அம்மா மனம் குளிர யோகம் வரம் துளிர சக்தி கரம் வருட மங்கள வரம் அருள தந்தாளே தந்தாளே மனசார குறி ஒண்ணு சொன்னாளே வரமாக அம்மா தந்தாளே தந்தாளே மனசார குறி ஒண்ணு சொன்னாளே வரமாக மாரியே சூலியே ஆதிபராசக்தியே மாரியே சூலியே ஆதிபராசக்தியே மாரியே சூலியே ஆதிபராசக்தியே மாரியே சூலியே ஆதிபராசக்தியே சமயபுரத்து கதவு கேட்க சிங்கம் ஒன்று விளை சேர்க்க கருவறை விட்டு தேவி அம்மா வாராளே அன்னை வாழை கண்ணி விளக்க உடுக்கை சத்தம் காட்டி பறக்க கோமலவல்லி கோபம் கொண்டு கோட்டை விட்டு வாராளே அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் நாயங்களே அம்மா செவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்லதரும் நாயங்களே கருமாறி வந்திருக்க கண்ணு செவந்திருக்க காத்து
சொல்லாம ஓடுங்களே சொல்ல தரும் மாயங்களே கருமாறி வந்திருக்க கண்ணு சேவந்திருக்க காத்து கருப்புகளே காவிரிக்க ஓடுங்களே கொல்லூரு குங்குமோ கோபத்தை காட்டவே ஆத்தா சேவந்தபடி வாராளே வெள்ளி பிரம்பெடுத்து வாராளே அம்மா சேவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்ல தரும் மாயங்களே எல்லை விட்டு ஓடுங்களே வேப்ப மரத்தடி பூச நடக்குது வேதவல்லி வரசேரி பம்ப சொல்லுது வேப்ப மரத்தடி பூச நடக்குது வேதவல்லி வரசேரி பம்ப சொல்லுது பூத காத்துல ஊரும் பிடிகளை ஓட சொல்லி அம்மா விட்ட சூலம் வருது பூத காத்துல ஊரும் பிடிகளை ஓட சொல்லி அம்மா விட்ட சூலம் வருது வேப்ப இலையிலே கத்தி போலவே அத்தா இருக்கிறா தெரியலையா ஆடி காத்திலே ஏறி வருகிறா கொல்லாமாயமே ஓடலையா அம்மா சேவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்ல தரும் மாயங்களே பாராம ஓடுங்களே தெய்வமா மாரியம்மா வந்து விட்டால் தொல்லை இல்லையே காலம் காலமா காக்கும் தெய்வமா மாரியம்மா வந்து விட்டால் தொல்லை இல்லையே பாசம் அங்குசம் பார்வதியோ கைவசம் பாவங்களே உங்களுக்கு வேலை இல்லையே பாசம் அங்குசம் பார்வதியோ கைவசம் பாவங்களே உங்களுக்கு வேலை இல்லையே நெத்தி மணந்திட சுட்ட சாம்பலா சக்தி இருக்கிறா தெரியலையா பட்ட குங்குமம் தீயாய் வருகுதே கொல்லாமாயமே போகலையா அம்மா சேவந்திருக்க ஆவேசம் கொண்டிருக்க சொல்லாம ஓடுங்களே சொல்ல தரும் மாயங்களே கருமாறி வந்திருக்க கண்ணு சேவந்திருக்க காத்து கருப்புகளே காதரிக்க ஓடுங்களே கொல்லூரு குங்குமோ கோபத்தை காட்டவே ஆத்தா சேவந்தபடி வாராளே வெள்ளி பிரம்பெடுத்து வாராளே சமயபுரத்து கதவு திறக்க சிங்கம் ஒண்ணு பிடரி சிலிர்க்க கருவறை விட்டு தேவி அம்மா வாராளே அக்னி ஜுவாலை கண்ணி மிதக்க உடுக்கை சத்தம் காற்றில் பறக்க கோமளவல்லி கோபம் கொண்டு கோட்டை விட்டு வாராளே
எங்கு காணிலும் தேவி உன் ரூபமே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். ஆ காடென்றால் வேர்க்காடு, மரமென்றால் வேப்பமரம், ஊரென்றால் கொல்லூரு, உறவெல்லாம் உன்னோடு. சரணம் சரணம் தாயே சரணம், வரணும் வரணும் அருளே தரணும். சரணம் சரணம் தாயே சரணம், வரணும் வரணும் அருளே தரணும். காடென்றால் வேர்க்காடு, காடென்றால் வேர்க்காடு, மரமென்றால் வேப்பமரம், ஊரென்றால் கொல்லூரு, உறவெல்லாம் உன்னோடு. சரணம் சரணம் தாயே சரணம், வரணும் வரணும் அருளே தரணும். சரணம் சரணம் தாயே சரணம், வரணும் வரணும் அருளே தரணும். மாங்காட்டில் மீனாட்சி, மதுரையிலே மகமாயி, காஞ்சியிலே கருமாரி, தில்லையிலே கோலவிழி, சமயபுர காமாட்சி, மயிலையிலே ஸ்ரீகாளி. எப்படி நான் அழைத்தால் என்ன, நீ தாண்டி என் தாயி. சரணம் சரணம் தாயே சரணம், வரணும் வரணும் அருளே தரணும். சரணம் சரணம் தாயே சரணம், வரணும் வரணும் அருளே தரணும். காடென்றால் வேர்க்காடு, மரமென்றால் வேப்பமரம், ஊரென்றால் கொல்லூரு, உறவெல்லாம் உன்னோடு. சூலமேந்தி ஆடுகின்ற மாரியம்மா, காலமெல்லாம் காவலாக பாடியம்மா. சூலமேந்தி ஆடுகின்ற மாரியம்மா, காலமெல்லாம் காவலாக வாடியம்மா. சடையாண்டி கோபிப்பான், முருகனுக்கும் கோபம் வரும், கணபதிக்கோ பிடிவாதம், மாயவனோ பாராமுகம். நாளெல்லாம் சோதனையோ, தாயுன்னை நோகவிடும். வாடியம்மா வா வா உந்தன் நிம்மதிக்கே பூலோகம். சரணம் சரணம் தாயே சரணம், வரணும் வரணும் गौतमी नमः उत्तरसाहाय भवति उत्तरशाकमूले ओम दुर्लोकाय नमः ओम विवाहाय नमः ओम केरवे नमः परिकीर्तिता
तवर्गाय नमः ओम हामवर्गाय नमः कलासनाय नमः ओम भवे प्रदत्ता कलामूर्तये नमः शुद्धपडिक नमः पंचवक्राज दर्पदा पदापदाक्कबालाच्चा प्रदत्तारत्नमूढदा ओम भवे प्रदत्ता कलादे नमः आवाक्य संपूज्यर्घ्यं दत्ता तदे पश्चिमकुम्भे ओम भवे उन्मदासनाय नमः ओम भवे उन्मदमूर्तये नमः चन्द्रबिंहवदना उन्मदाचलदर्पदा शूलं दङ्गसमायुक्ता वरदापगतप्रथा ओम भवे उन्मदादे नमः आवाक्य संपूज्य अर्घ्यं दत्ता तदे पूर्वकुम्भे मूर्तये नमः पुनः मारुणां वाचा तक्षालवदनानुदं शूलं वामे च वरदा ढक्का भगच्च मण्डिके उभरे पुरन्नी नमः आवाक्यं सम्भूत्य अर्घ्यं दत्ता तदे पूर्वकुम्भे उभरे नारण्यासनाय नमः उभरे नारिणी मूर्तये नमः नासिंहारूढा नारिणी च कनकाम्बरणोज्ज्वलं तदे पुट्टमाणञ्च नानागन्धैर्लङ्कृता उभरे नारण्ये नमः आवाक्यं सम्भूत्य अर्घ्यं दत्ता नारणी कुंभश्च पूर्वकुंभे सप्तगुरुवासनाय नमः सदाशिवा सप्तगुरुमूर्तये नमः सदाडिमवर्णकामेधवर्णञ्च विष्णुं कृष्णसमप्रभौ सर्ववर्णं तक्तवर्णञ्च गुरुं सप्तमाश्रये सर्वानन्दसंयुक्तान् जगदजगदपीठकान् इत्येवं देवपाञ्च ध्यायेत्येवं गुरुं सप्तगुरुर्नमः अवाक्यं सम्पूज्य अर्घ्यं दत्ता ईशानकोणकुम्भे शुशके जिज्ञासनाय नमः सुशके दिनमूर्तये नमः शतवर्णा महापदा श्वेतांगे वामनवामसंस्थितां शूलापदकरपजरुतकेयन्निरूपिणी सुशके दिन्यै नमः अवाक्यं सम्पूज्य अर्घ्यं दत्ता ईशानसदक्षिणे ब्रह्मपुरे सरस्वत्यासनाय नमः सरस्वतीमूर्तये नमः हंसारूढा शोभणाङ्गी हस्ते अत्रानन्दारपालाय नमः योः कवाणयोः ओम ह्रीं सवर्गाय यवर्गाय नमः सवर्गाय नमः देवतात्वेन विष्णुवीरस्वराय नमः अधिकादित्येन वामदेव मुख्याय नमः द्वारवन्दे सुमुखाय नमः ईशानगुणत्वदे सुप्रतिष्ठाय नमः इति उत्तरद्वारदेवेभ्यः आवाक्य सम्पूज्य अर्घ्यं दत्त्वा आचार्यः प्रदक्षिणक्रमेण यागशाला महाराजा शांतपीतांबर प्रचारे जगदादे नमः आवाक्य सम्पूज्य अर्घ्यं दत्ता पूर्वाधिक्रमेण द्वादशस्तम्भेषु महावैकर्तनाय नमः सर्वे नमः नर्तन्दाय नमः प्रभवे नमः व्यासकाय नमः लोकाय नमः अंशुमाने नमः दिवाकराय सर्वोपरि सम्पूज्य वीर्यो युगस्तम्भेषु महाधर्माय नमः महावीराज्ञाय महालक्ष्मी महालक्ष्मी शाखाय ओम ह्रीं गंगाय नमः उत्तरशाखाय ओम ह्रीं यमुनाय नमः अधोदुम्बरे ओम ह्रीं भवंगाय नमः ऊर्ध्वोदुम्बरे ओम ह्रीं पलंगाय नमः दक्षिणगमाने ओम अभिदानाय नमः सिरे ओम ह्रीं नमशक्तिभ्यो नमः अतरे ओम ह्रीं अस्त्रद्वारबालाय नमः ओम ह्रीं जयाय नमः दक्षिणविद्धिवासे ओम ह्रीं अस्त्रद्वारबालाय नमः ओम ह्रीं जयाय नमः उत्तरविद्धिवासे ओम ह्रीं अस्त्रद्वारबालाय नमः ओम ह्रीं विजयाय नमः द्वाराग्रे ओम ह्रीं सिंहाय नमः अवाक्य सम्पूज्य अर्घ्यं दत्त्वा ओम हां ओम शिवाय नमः चक्षुषा ऊर्ध्वं विलोक्य दिव्यविघ्नानिरस्य ओम ग्रह अस्त्राय नमः कुम्भडेति ज्वाला ओम ह्रीं तस्कर्निमूर्तये नमः पादुदात्राय गन्धान्धसन्धाद्य सम्पूज्य किञ्चित् वामशाखान् समाशयन्ने दक्षिणपादपुरस्सर सद्यो जातेन आतनप्रवेश्य सद्यो जातप्रबध्यामि सद्यो जाताय वै नमो नमः भवे भवे नाति भवे भवस्वमावो भवाय नमः स्त्रेण सम्प्रोक्ष्य भवतेनापकुण्ट्य अनन्ताय नमः धर्माय नमः ज्ञानाय नमः वीराज्ञाय नमः विश्वर्याय नमः पद्माय नमः पद्मस्योपरि महापादुदात्रासनाय नमः अश्वरास्त्रमूर्तये नमः पंचवक्त्रं महाघोरं दशपाकं मृडोजनं गुरुदत्तवासनग्रं
कृष्णबिन्दोद्धकेशगवाग्रगेणगणाराजं धरधूरमन्तमण्डलं शक्तिपुण्यशूलवरशं ब्रह्मदन्नगरानुजं ध्यात्माश्रुतं देवं साङ्गं सम्पूजयेत् पुनः भगवत्राय नमः आवाक्ये सिद्धूर्यादिकं दत्त्वा சப்தவிம்சதி பூஜைகள் முடிந்து தூபதீப நைவேத்தியங்கள் நடைபெறுகிறது. கணபதி ஹோமங்கள் எல்லாம் நடைபெற்று இந்த ஊரிலே உங்களது இல்லத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பில்லி சூன்யம், ஆபிசாரம், கத்திருட்டி முதலான தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக இன்று காலையிலே பெருமாளுடைய வலதுகையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை, சுதர்சன சக்கரத்தை வேண்டி சக்கர தாழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையிலே சுதர்சன மகா யாகமானது நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலே அனைவரது இல்லத்திலும் எடுக்க எடுக்க அள்ளள்ள குறையாத செல்வம், குபேர செல்வம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக குபேர லட்சுமி மகா யாகமானது இன்று காலையிலே நடைபெற்று அனைவரது ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய நவகிரக தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காக நவகிரக வேள்விகள் எல்லாம் இன்று காலையிலே நடைபெற்று பக்தர்கள் எல்லாம் பக்தி பரவசமாக அவரவர் நட்சத்திரத்திலே ராசியிலே வந்து நவகிரக வேள்வியின் போது 108 விதமான மூலிகைகளை எல்லாம் தங்களுடைய திருக்கரங்களிலே ஏந்தி அக்னியை குண்டத்திலே சமர்ப்பித்து பரிகாரம் செய்வது போல நவகிரக வேள்விகளை பங்கு கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய குமரிக்கு சென்று கும்பாபிஷேகத்திற்காக புனித நீர்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் கடந்த 11 தினங்களாக வெள்ளம் இருந்த பக்தர்கள் அந்த குமரிக்கு சென்று முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இடத்திலே நம் பாரத புண்ணிய பூமியினுடைய நதிகளை எல்லாம் ஒன்று சேர கங்கை, யமுனை, கோதாவரி, நர்மதை, சிந்து, காவேரி, தாமிரபரணி போன்ற ஜீவ நதிகளை எல்லாம் அங்கே ஒன்று சேர அந்த முக்கடத்திலே பூஜிக்கப்பட்டு அந்த தீர்த்தத்தை எல்லாம் எடுத்து வந்தார்கள். நம்மளுடைய இப்போ கங்கை தீர்த்தத்தை எடுக்கணும் அப்படின்னா வடக்கே உத்தரப்பிரதேசத்துக்கு செல்ல வேண்டும் அல்லது அலகாபாத்துக்கு செல்ல வேண்டும். பிரயாகராஜ் என்று சொல்லக்கூடிய கும்பமேளா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கே திருவேணி சங்கம தீர்த்தம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஜீவ நதிகள் இருக்கின்றது. இந்த ஜீவ நதிகள் எல்லாம் எங்கே வந்து சேருகிறது? சமுத்திரத்திலே, கடலிலே வந்து சேருகின்றது. ஆக அந்த கடல் தீர்த்தத்திலே எல்லா ஜீவ நதிகளுடைய ஜீவன்களும் உயிர்களும் சமுத்திர ராஜனான கடல் தேவதை இடத்திலே வந்து சேருகிறது. ஆகவே அந்த முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய அந்த இடத்திலே பூஜிக்கப்பட்டு பக்தர்கள் எல்லாம் பக்தி பரவசமாக சித்தாரி வேடம், பஞ்சவாக்கியம், செண்ட வாக்கியங்கள் ஒழுங்க பக்தர்கள் துறை சூழ கும்பாபிஷேகத்திற்காக அந்த புனிதத்தில் எடுத்து வந்தார்கள். இப்பிறவியில் மட்டுமல்ல, முப்பிறவியிலும் கிடைக்கப்பெறாத ஒரு பெரும்பாக்கியத்தை நாம் அனைவரும் பெற்றிருக்கிறோம். ஒரு ஆலயம் சொல்வது சாலவம் என்று ஆலயம் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்றார்கள் சான்றோர் பெருமக்கள். நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பணம், பதவி, புகழ் இவைகள் எதுவும் நிரந்தரம் கிடையாது. அந்த தேவியினுடைய அருள் மட்டுமே இந்த உலகத்திலே நிரந்தரம் என்பதை நமது சான்றோர் பெருமக்கள் வாழ்வாங்கு வாழ வைத்தார்கள். ஆலயத்தின் வழியாக மன்னர்கள் கூட, ராஜாமார்கள் கூட பெரிய பெரிய ஆலயத்தை எல்லாம் கட்டி வைத்தார்கள். காரணம், ஒரு கோவில் நன்றாக வாழ்ந்தால்தான் ஊர் நன்றாக வாழ முடியும். ஊரிலே இருக்கக்கூடிய ஊர் நன்றாக வாழ்ந்தால்தான் ஊரிலே இருக்கக்கூடிய நாம் அனைவரும் சுகபோகமாக வாழ
வம்சம் தழைத்து ஓங்கக்கூடியதாக அமையப்பெறுகிறது ஒரு ஆலயத்தினுடைய வழிபாடு. அதுவும் ஆலயத்திலே வழிபாடு செய்தாலே அவ்வளவு புண்ணியம் என்றார். என்ன தவம் செய்தோமோ நம்மளுடைய 21 தலைமுறையில செஞ்ச புண்ணியத்தினாலே நம்மளுடைய தலைமுறையிலே இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆதாயத்தை நோக்கி தொடும் வண்ணமாக விண்ணுலகத்துக்கு உயர்ந்ததாக அமைக்கப்பட்டு ராஜகோபுரம் முதல் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் எல்லாம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெற்று அதற்கு உயிரோட்டம் செய்யும் வண்ணமாக இத்தனை பூஜைகள் எல்லாம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாகசாலை என்று அமைத்து விட்டாலே அந்த இடத்திலே 33 கோடி தேவர்களும் வந்து விடுகிறார்கள். உதாரணமாக சொல்ல போனால் யாகசாலையை சுற்றி கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, கும்பங்கள். 27 நட்சத்திரங்களும் 12 ராசிக்குள்ளே அடக்கம். 12 ராசிக்குள்ளே 9 கோளுக்குள்ளே 12 ராசியும் அடக்கம். 7 கிழமைகள் 60 வருடங்கள் இப்படி அனைத்துக்கும் இங்கே கலசங்கள் கும்பங்கள் வைத்து ஒவ்வொன்றாக 4 தோரண வாயிலை பூஜைகளில் எல்லாம் செய்தார்கள். ஒரு ராஜாவை பார்க்க செல்ல வேண்டும் என்றால் நேரடியாக ராஜாவை பார்த்துவிட முடியாது. அதற்கு முன்னால் எப்படி வாசலில் இருக்கக்கூடிய காவலாளிகளிடத்திலே நாம் அனுமதி பெற்று அதன் பின்பு உள்ளே சென்று மந்திரி சபைகளை எல்லாம் சந்தித்த பிறகுதான் ராஜாவை தரிசிக்க முடியும். அதே போல தேவி முத்தாரம்பிகை, உஜினி மாகாளியம்மை, சந்திரமாரியம்மன், வெள்ளை மாரியம்மன், மஞ்சள் மாரியம்மன் போன்ற எல்லா தெய்வங்களையும் ராஜாவாக ராணியாக இங்கே மந்திர சிம்மாசனத்திலே அமர வைக்க இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்திலே. அதற்காக அதற்கு முன்னதாக உள்ள பூர்வாங்க பூஜைகள் இத்தனை நேரம் இங்கே சீரும் சிறப்பாக நடைபெற்று இப்போ ஆலயத்தினுடைய வளாகத்துக்குள்ளே கும்ப அலங்கார பூஜைகளானது நடைபெற இருக்கிறது. கும்பம் என்றால் ஒரு கும்பத்தை கலசத்தை வைத்து ஏன் பூஜிக்க வேண்டும்? அம்மனுடைய சிலையே யாகசாலைக்கு கொண்டு வந்து பூஜிக்கலாமே நமக்கு தோணலாம். கும்பத்திலே தான் உரியேற திரியேறம் என்று இறைவனுடைய சித்தத்துறையை, இறைவனுடைய மந்திர சக்திகளை, அண்ட சராசரத்தையும் உங்களுடைய பிரார்த்தனையும் சேர்த்து கூட அந்த கும்பத்திலே தான் உரியேற்றுகிறோம். ஒரு கலசம், ஒரு கும்பம் என்பது இறைவனுடைய உடம்பு. அந்த கலசத்துக்கு மேலே சுற்றக்கூடிய நூலானது இறைவனுடைய அம்பிகையினுடைய லட்சோப லட்ச நரம்பு மண்டலங்கள். அதன் மேலே வைத்திருக்கக்கூடிய மாவிலை அம்பிகையினுடைய சிகையாகவும் முடியாகவும் பாவிக்கப்பட்டு அதன் மேலே வைத்திருக்கக்கூடிய தேங்காய் 3 கண்களுடையது. சிவபெருமானுக்கும் 3 கண்கள், அம்பிகைக்கும் 3 கண்கள், தேங்காய்க்கும் 3 கண்கள். ஆக அம்பிகையினுடைய தலையாக அந்த தேங்காயை பாவிக்கப்பட்டு அதன் உள்ளே இருக்கக்கூடிய தீர்த்தம், புனித தீர்த்தங்கள் எல்லாம் அதில் சேர்க்கப்பட்டு அந்த எப்படி நம்மளுடைய இந்த உடம்பு இருக்கின்றதோ மேலே பார்க்கும்போது வெறும் தோல் தான் தெரிகிறது. ஆனால் உள்ளுக்குள்ள எப்படி இரத்த நாளங்கள், நரம்பு மண்டலங்கள், திசைகள், சதைகள் என்று இருக்கிறதோ அதே போல அந்த கலசத்தை, அந்த கும்பத்தை அங்கே ஒரு முறையே அதை மேலே சுற்றக்கூடிய நூல் முதல் ஆரம்பித்து அனைத்தையும் அந்த கும்பத்துக்கு அலங்காரம் செய்து பட்டு நூல், வெள்ளி நூல், தங்க நூல்கள் எல்லாம் சுத்தப்பட்டு அந்த கும்பத்திலே இன்று முதல் ஆரம்பித்து நாளை மறுதினம் திங்கட்கிழமை காலம் வரையிலே 6 காலங்களாக 4 யுகங்களாக அந்த அம்பிகையை யாகத்தின் வழியாக, பூஜையின் வழியாக, நீங்கள் வேண்டக்கூடிய பிரார்த்தனையின் வழியாக இந்த அருள் சக்தியை சேர்க்க போகிறோம். அதற்கு உள்ள பூஜையானது யாகசாலை ஆலயத்தினுடைய மண்டபத்திலே வைத்து கும்ப அலங்காரம் நடைபெற்று ஆலயத்தினுடைய திருப்பணிக்காக அம்பிகையை பாலாலயம் செய்து வைத்திருக்கிறோம். பால என்றால் இளைய, சிறிய என்று பொருள். பாலாலயம் என்றால் சிறிய ஆலயத்திலே வைத்து இத்தனை நாட்கள் அம்பிகை நமக்காக அந்த சிறிய ஆலயத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அம்பிகையை இந்த கும்ப அலங்காரங்கள் செய்யப்பட்டு அந்த கும்பத்தை அங்கே கொண்டு சென்று கலாதர்சனம், ஆகர்ஷணம் என்றால் ஈர்ப்பது என்று பொருள். அந்த கலாதர்சனம் செய்யப்பட்டு அந்த கருவறையிலே ஆலயம் செய்திருக்கக்கூடிய கருவறையிலே இருக்கக்கூடிய அம்பிகை, சிவசுப்ரமணிய சுவாமி போன்ற தெய்வங்களை கும்பத்திலே ஏற்றப்பட்டு யாகசாலையிலே எழுந்துருளை செய்து முதலாம் கால யாக வேள்விகள் எல்லாம் நடைபெற இருக்கிறது. எத்தனை என்ன தவம் செய்தோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மலர்கள் கூட, பூக்கள் கூட அம்பிகை இடத்திலே வந்து சேர்வதற்கு சாதாரணமா வந்திருந்த
சேருகிறது. செடியில பூக்கிற எல்லா பூவும் சாமிக்கு வந்துருது இல்ல. அப்ப எந்த பூக்கள் தவம் செய்கின்றனவோ அந்த பூக்கள் தான் வந்து சேருகிறது. அந்த பூக்கள் எவ்வளவு நேரம் இருக்கும் அம்மன்ட்ட? 60 நாளிலே 24 hours 24 மணி நேரம் இருக்கும். நாளைக்கு நிர்வாகம் தூக்கி போட்டுருவோம். அப்ப 24 மணி நேரம் இருப்பதற்கே அந்த பூக்கள் தவம் செஞ்சு வந்துச்சுன்னா நம்ம எல்லாம் என்ன தவம் செஞ்சிருக்கோம்? அவன் முன்னாடி உட்கார்ந்து அவனோடாலே அவன்தான் வணங்கின்னு அந்த அம்பிகைய மனதார பிரார்த்தனை பண்ணணும். மனதார பிரார்த்தனை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சும்மா வாயால அம்பிகைய கண்ணத்துல போட்டு போகக்கூடாது. ஊர் முருக, உயிர் முருக, மனம் முருக, உதாரம்பிகையே நீதான் எல்லாம், உன்னை தவிர எனக்கு எதுவும் தெரியாது, நீதான் காப்பாற்றணும்னு அந்த அம்பிகையினுடைய திருவடிய சிக்கன புடிச்சுக்கணும். நின்னையே நான் வேண்டி நான் செய்யும் தவமாகும், உன்னை தவிர எதுவும் தெரியாது, நீதான் எனக்கு அருள்பாலிக்கணும்னு அந்த தேவிய நம்ம சிக்கன புடிச்சுக்கணும். அப்படி புடிச்சுட்டா என்ன ஆகும்? இந்த எந்தெந்த நேரத்தில் நமக்கு எது தேவையோ அது வந்து சேரும். ஆக அந்த அம்பிகையினுடைய சக்தி இன்றைக்கு உங்களுடைய பக்தி ஒன்றாக சேர்ந்துதான் இந்த கோவிலாக காட்சி அளிக்கிறது. வெறும் செங்கலும் மணலும் கல்லும் இல்லை, இது உங்கள் ஒவ்வொருத்தருடைய பக்தியும் சேர்ந்துதான் இவ்வளவு ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர், நிர்வாக சபையினர் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை சிற்பசாஸ்திர முறைப்படி, ஆணவ முறைப்படி கட்டியிருக்கிறார்கள். அதற்கு உயிரோட்டம் செய்யும் வண்ணமாகத்தான் இத்தனை பூஜைகள். திருக்குடமுழுக்கு, நன்னீராட்டு, பெரும் சாந்தி, பெருவிழா அப்படின்னு சொல்றோம். இதுக்கு மேல பெரும் சாந்தியோ பெருவிழாவோ எதுவுமே கிடையாது. ஏன்? ஒரு கும்பாபிஷேகத்துல 3336 விதமான சடங்குகளை நிறைவேற்றி அடுத்த 12 வருடங்கள் வரையிலே அந்த அருள் சக்தியை அந்த இடத்திலே நிலைநிறுத்தும் வண்ணமாக மந்திரத்தின் வழியாக, தந்திரத்தின் வழியாக, பூஜையின் வழியாக, யாகத்தின் வழியாக, ஏன் உங்களுடைய பிரார்த்தனையின் வழியாக கூட அந்த சக்தியை கொண்டு சேர்க்கிறோம். அப்ப அம்பிகையினுடைய சக்தி எப்பேற்பட்ட சக்தி, அதை அளவிடவே முடியாது. அவருடைய கருணையே நம்ம இன்னைக்கு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கருணை வடிவான அந்த தேவி முத்தாரம்பிகை அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று பைனார் செல்வங்களோடு பெருவாக வாழ வேண்டும். இன்றைக்கு அம்பிகையை இன்னும் சற்று நேரத்திலே யாகசாலையிலே எழுந்துருள செய்து யாக குண்டங்களிலே முதலாம் கால யாக வேள்விகள் நடைபெற்று அருள் பிரசாதங்கள் வழங்க இருக்கிறார்கள். நாளை தினம் காலையிலே 2ஆம் கால யாக வேள்விகளானது இது போன்ற நடக்க போகிறது. அந்த வேளையிலே கலச பிரதிஷ்டை, அந்த அம்பிகையினுடைய சிரசிலே தலையின் மேலே அலங்கரிக்கக்கூடிய விமான கோபுர கலசங்களை நாளைய தினம் பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். ஏன் அப்படின்னா உங்க கையால அந்த தானியம் எல்லாம் கொடுத்து போடுறதுக்காக ஆலயத்தினுடைய நிர்வாகத்தின் தலைவர் ஐயா கருணாகரன் ஐயா மற்றும் தலைவர்கள் மற்றும் செயலாளர், பொருளாளர், இப்படி நிர்வாக சபையினர் மிகுந்த முயற்சி எடுத்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஏன்? எல்லாருடைய கையும் அதுல படணும், ஸ்பரிசமும் அதுல படணும். ஏன்? நம்ம கையில பட்ட அந்த தானியம் அடுத்த 12 வருடங்கள் வரையில எங்க இருக்க போகுது? கோபுரத்து உச்சியில இருக்க போகுது. நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவர்கள் பூஜிக்கக்கூடிய இடமான அந்த கலசத்துல நீங்க உங்க கை ரேகையில பட்ட அந்த தானியம் அந்த கலசத்துல இருக்க போகுது. ஒவ்வொரு நாளும் அந்த தேவர்கள் வந்து பூஜிக்கும் போது நமக்கு அருளாசி வழங்கி கொண்டே இருப்பார்கள். நம்ம மறந்துடுவோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த அருள் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கப்படாது. பணம் செலவழிச்சா சினிமா தேட்டருக்கு போயிடலாம், ஷாப்பிங் மால் போயிடலாம், இன்ப சுற்றுலா போயிடலாம். ஆனால் கோவிலுக்கு வரணும் அப்படின்னாலே அவளை கையெடுத்து கும்பிடுறதுக்கே அவருடைய அருள் வேணும். அவளோடாலே அவன்தான் வணங்கி அப்படின்னு சொல்லணும். அப்போ அப்பேற்பட்ட அந்த கலசத்துல நாளை தினம், நாளை காலையில மதியம் போல காலை யாகசால பூஜையோட சேர்த்து பிரதிஷ்டை செய்ய இருக்கிறார்கள். ஆலயத்துடைய ஸ்தபதி பிரஜாபதி அவர்கள், அவருடைய சேர்ந்த மற்ற ஸ்தபதிகள் எல்லாம் சேர்ந்து, ஆகவே தவறாது அனைவரும் கலந்து கொள்ளணும். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாளன்னைக்கு இது மாதிரி பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்காது. ஒவ்வொரு வேளையிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பூஜைகளும் ஒவ்வொரு முக்கியத்துவம் வாய்ந்தது. நாளைக்கு பார்த்துக்கடா யாகசால பூஜை தானே, திங்கட்கிழமை நீங்க தானே கும்பாபிஷேகம், நாளை காலையில பார்க்க முடியலன்னா சாயங்காலம் பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியாது. நாளை காலையில தான் கலச பிரதிஷ்டை பண்ண போறோம். நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு என்ன பண்ண போறோம்? தாய்மார்கள்லாம் இன்னைக்கு, ஆண்கள்லாம் இன்னைக்கு காப்பு கட்டிட்டு தீர்த்தம் எடுத்துட்டு வந்தாங்க.
நான் சூடா இருக்கேன்பா, என்னை குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அது யாரால முடியும்? தாய்மார்களால தான் முடியும். அதுக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கும்பாபிஷேகத்துக்கு முதல் நாள் சாயங்காலம் வீட்டுல குளிச்சு சுத்தபத்தமா ஒரு கும்பத்துல சின்ன குளத்துல தீர்த்தம் குடிச்சு வச்சு அதுல மஞ்சள் தூள், வேப்ப இலை, வேப்பம் கொழுந்து, பச்சைக்கற்பூரம், ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்களை போட்டு வீட்டுல சாமி முன்னாடி ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேங்காய் வைக்க வேண்டாம். அந்த மாதிரி போட்டு ரெடி பண்ணி மஞ்சள் பால் தயார் பண்ணிக்கணும். மஞ்சள் பால்னா பால் இல்ல, மஞ்சள் தூளோட சேர்த்து வேப்பலையை போட்டாச்சுன்னா அந்த மஞ்சள் பால்னு பேரு. அந்த மஞ்சள் பாலை அவங்க வீட்டுல தயார் பண்ணி வச்சுக்கணும். சாயங்காலம் ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினர் ஊர் அழைப்பு அப்படின்னு மேலதாளங்களோட அம்மனுக்கு சாத்தக்கூடிய பட்டை எடுத்துட்டு வருவாங்க. அப்ப அவங்க வீட்டோட வாசல்ல வரும்போது அந்த ஊர்வலத்துல அவங்க சேர்ந்துட்டு அப்படியே ஊர்வலமா அந்த மஞ்சள் பாலை கொண்டு வந்து, இப்ப எல்லா தெய்வங்களையும் என்ன பண்ணிருக்கோம்? சயனாதி வாசம்னு போட்டிருக்கோம். தானியத்துல போட்டு அடுத்த தீர்த்தத்துல போட்டு இப்ப கோவில் வளாகத்துக்குள்ள அம்பிகைய பாய் விரிச்சு கர்ப்பப்பில்லு மேல படுக்க வச்சு தலாணி வச்சு போர்வை வச்சு போத்திருக்கோம். ஏன்னா அடுத்த 12 வருஷம் வரைக்கும் அம்மன் வந்து உட்கார்ந்துதான் இருக்க போறா. நம்மளே ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அப்படி நெளியறோம்ல, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, எந்திரமா இல்லையா? அப்ப அடுத்த 12 வருஷம் வரைக்கும் அம்மன் நமக்காக அருள்வாளிப்பதற்காக உள்ளுக்குள்ள உட்கார்ந்தே இருக்க போறா, நின்றுட்டே இருக்க போறா. அப்ப அந்த அம்பிகைய சயன பூஜை பண்ணி அங்க படுக்க வச்சிருக்கோம். அந்த அம்பிகைய நாளைய தினம் நாளை மறுதினம் என்ன பண்ணுவோம்? அந்த விக்கிரகங்கள்லாம் அந்த சிலைகள் எல்லாம் இங்க வரிசையா அடுக்கி வச்சிருப்பாங்க சபதியார் பிரஜாபதி அவர்கள். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எல்லாரும் நீங்க கொண்டு வர தாய்மார்கள் கொண்டு வர மஞ்சப்பாலை உங்க கையால அபிஷேகம் பண்ண போறீங்க. இதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும்? நாளை மறுதினம் அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி. அதை விட்டாச்சுன்னா அன்னைக்கு இரவு அந்தந்த கருவறையில அந்தந்த சிலையை கொண்டு போய் வச்சு மருந்து சாத்திடுவாங்க. அப்புறம் கோவில் பூசாரி மட்டும்தான் பூஜை பண்ணுவார், உள்ளுக்குள்ள போய் அபிஷேகம் பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில ஒரு தடவை தான் கிடைக்கும் இந்த பாக்கியம். அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. நீங்க கொண்டு வர்றது வெறும் மஞ்சள் பால் மட்டுமல்ல, உங்கள் இல்லத்திலே இருக்கக்கூடிய பீடைகள், குடும்ப தோஷம், ஜாதக தோஷம், வம்ச தோஷம், கிரக தோஷம், பிடிகள், வியாதி, இப்படி எல்லா திருத்தத்தையும் எல்லா பாவங்களையும் கொண்டு போய் யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க? தேவி உத்தார மண்டபத்தை ஒப்படைக்க போறீங்க. அம்மன் என்ன பண்ணுவா? தாய் உள்ளம் கொண்டு அவ என்ன பண்ணுவா? எல்லா தோஷங்களை அவ எடுத்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் என்ற ஐஸ்வர்யத்தை தருவா. அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அவருடைய ஸ்பெஷலே அதுதான். அன்னபட்சி கிட்ட பாலையும் தண்ணியும் வச்ச பாலை மட்டும் எப்படி குடிக்குமோ அதனால எல்லா தோஷங்களையும் எடுத்துட்டு எல்லா தோஷங்களையும் கலைஞ்சிட்டு அம்பிகை என்ன பண்ண போறா? நமக்கு சந்தோஷம் என்ற ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறா. ஆக அந்த மஞ்சப்பால் அபிஷேகத்துல 3/4 வாசி அபிஷேகம் பண்ணிட்டு 1/4 வாசி மஞ்சப்பாலை வீட்டுல கொண்டு போய் தொளிக்கிறோம். அப்ப எப்பேற்பட்ட தீய சக்திகள் இருந்தாலும் ஊழ் வினைகள் இருந்தாலும் அந்த நொடி பொழுதுல விலகிடும். அதனால ஏதாவது ஒரு வகையில அந்த அம்பிகை இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்த்துடணும். நீங்க சிக்கலை பிடிச்சி வாழ்க்கையில ஒவ்வொரு நல் உள்ளங்களும் தெய்வ உள்ளங்களும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, வர முடியாதவர்களும் இப்படி எல்லா மக்களும் இன்பமுற்று வாழ வேண்டும் என்பதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு யாகசாலையை எல்லாம் அமைத்து ஒவ்வொரு காலங்களாக ஒவ்வொரு வேளைகளாக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், தஞ்சாவூர் பெரிய கோவில், சுவாமிமலை, திருச்செந்தூர் என்று பல பிரபலமான உயர்வான ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த தெய்வ திருமேனியை தீண்டி வழிபடக்கூடிய அர்ச்சகர்கள் அங்க வந்திருக்காங்க. இதுக்காக நம்ம மக்கள், என்னுடைய மக்கள், என்னுடைய சொந்தம், என்னுடைய ரத்தம், என்னுடைய சகோதர சகோதரிகள் நீங்கள் தான் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக இவ்வளவு பெரும் முயற்சி எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? பேசக்கூடாது முக்கியமா. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு யாகசாலை அமைச்சாச்சுனாலே அதுல 33 கோடி தேவர்களும் வந்து இறங்கிடுவாங்க. உங்க பக்கத்திலேயே கூட உட்கார்ந்து இருப்பாங்க தேவர்கள். நம்ம மட்டும் வழிபடல அம்மனை. 33 கோடி தேவர்களும் வழிபடக்கூடிய இடம் தான் யாகசாலை. அப்ப நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு மட்டும் இடையூறு இல்லை, தேவர்களுக்கும் பூஜிக்கும் போது இடையூறு ஏற்படும். மனசால என்ன சொல்லணும்? ஓம் சக்தி பராசக்தி நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, ஓம் நமோ நாராயணாய, முருகாச்சரணம் என்று இறைவனுடைய நாமத்தை ஜெபிக்க ஜெபிக்க நம்ம சொல்ல சொல்ல நம்மளை விட்டு நம்மளுடைய ஊழ் வினை தீய சக்திகள் எல்லாம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே நின்றுட்டு கையை கட்டினா என்ன ஆகும்? மரத்துல உள்ள பறவைகள் தான் சடசடன்னு பறந்து போகும். நம்ம உடம்பு தான் மரம்.
உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஊழ் வினைதான் பரவ. நம்ம தெய்வத்தினுடைய நாமத்தை தெய்வத்தினுடைய சன்னதியில வந்து சொல்லும் போது நம்ம வீட்டிலேயே சொல்லலாம், ஆனா கோவில்ல வந்து சொல்லும் போது அந்த ஊழ் வினைன்னு சொல்லக்கூடிய பறவை பறந்து போயிடும். எப்பேற்பட்ட சங்கடங்களும் எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகிவிடும் என்பதிலே கிஞ்சிதும் சிறிதும் கடுகளவும் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். அம்பிகையினுடைய அருளால 16 செல்வங்களோடு பெருவாழ் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு மேற்படி பூஜைகளானது தொடங்குகிறது. ஹரநம பார்வதீபதே ஹர மகாதேவா. முத்தாரம்பிகா திருவடிகள் போற்றி போற்றி.
राष्ट्री देवानान्निषदार वन्द्रा सहस्रवोर्जन्तु देवयागुंसे वशिरस्या परमं जगाम औरेमि मायशल्याय कृते गवनी देवदासीरायास्याः देवदेव्याः अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायक्याः आपद्बान्धव्याः अनादिरक्षक्याः सचाव